இந்த வருஷம் 2025 பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்துல ஒரு காலை வேளையில டப்பு டப்பு என்று வெடிச்சத்தம் கேட்குது. அந்த நேரத்தில தான் குற்றவாளி கூண்டுல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கணேமுல்லை சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சரிஞ்சு விழுகிறார். அப்புறமா அவர் இறந்து போறார். இந்த துப்பாக்கிச் சூட நடத்தி அந்த 2 பேரும் அந்த இடத்திலிருந்து வேகமாக எஸ்கேப் ஆகுறாங்க. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் எப்படி கனகச்சிதமாக வந்தாங்க அப்படின்றும் உங்களுக்கு தெரியும். சட்டத்தரணிகள் வேடம் அணிந்துதான் வந்திருந்தாங்க. யாருமே சந்தேகம் நினைக்க கூடாது. பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க, பொதுமக்கள், ஏனைய சட்டத்தரணிகளும் சந்தேகம் நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மிக லாபகமாக திட்டமிட்டு தான் உள்ளே நுழைந்து இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. சமிது டில்சான் என்கின்ற அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த நபருக்கு உதவி செஞ்சிருந்தா இஷாரா செவந்தி என்ற இந்த பெண்ணும் சட்டத்தரணி வேடமடைந்து சட்டத்தரணிகள் சட்ட புத்தகங்கள் எடுத்துச் செல்வதைப் போல துப்பாக்கியை அந்த சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து வைத்து இஷாரா செவந்தி சமிது டில்சான் கொடுத்து இந்த சம்பவத்தை நடத்தி முடித்திருக்கிறாங்க.